ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு இளவரசி சுதாகர் யூடியூப் சேனல். என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை தொடர்ந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்குலாம் எப்படி என்னோட நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு தாங்க. என்னை மாதிரி புதுசாக வீடியோ போடுறவங்களுக்குலாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னென்ன வீடியோ பற்றி பேசலாம், எந்த டாப்பிக்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என் வீடியோ லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போன வீடியோவில் வீட்டை நம்ம எப்படி வச்சுக்கிறதுன்னு பார்த்தோம். நான் வீட்டை 4 செக்ஷனாக பிரிச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நுழைவாயில், ரெண்டாவது ஹால், அப்புறம் கிச்சன் அப்படி பிரிச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டாபிக் பற்றி பேச போகிறேன். எல்லாருக்கும் பிடிச்சதோட எனக்கு அந்த டாபிக் பற்றி பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். பெண்கள் வீட்டில் நம்ம சமையலறையில் தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதனால் அந்த சமையலறை எப்படி வச்சுக்கலாம், எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ்லாம் உங்ககிட்ட நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கிச்சனில் ரெண்டு தெய்வம் கண்டிப்பாக குடியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன்று அன்னபூரணி தாயார், ரெண்டாவது மகாலட்சுமி தாயார். 2 பேருமே நம்ம கிச்சனில் இருப்பாங்க. அதனால் கிச்சனை எப்போவுமே நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். எப்போவுமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே நம்ம சுத்தமாக வைக்கிறதுக்கு தான் நம்ம பெண்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கணும். கிச்சனில் எந்த பிரச்சனையும் இல்லை, எப்போவும் நீங்கள் சுத்தமாக வச்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையிலே எந்த பிரச்சனையும் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக நான் சொல்கிற டிப்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக இருக்காது. நம்ம நினைப்போம் நம்ம என்னதான் இருந்தாலும் ஏதாவது ஒரு தப்பு நம்ம பண்ணிகிட்ருப்போம். இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா வேறு ஏதாவது உங்கள் ஃபேமிலியில் வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம். ஆனால் கிச்சனை நீங்கள் சுத்தமாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மனசுக்கும் நிறைவாக இருக்கும், வாழ்க்கை அழகாக இருக்கும். அதை நீங்கள் வச்சு பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு மகாலட்சுமிக்கு பிடிச்ச இடம் தலைவாசல், ரெண்டாவது அடுப்பாங்கிற, மூணாவது தான் பூஜை ரூம்பு. இந்த 3 ரொம்ப முக்கியம் ஒரு வீடுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா. அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயார், நம்ம அடுப்பு இருக்குல்ல, அடுப்பு தான் ரொம்ப முக்கியம். அடுப்பு மகாலட்சுமியோட அம்சம். அடுப்பை நம்ம ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும். அடுப்பை வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளை நம்ம ரொம்ப தண்ணி விட்டு நமக்கு துடைக்கக்கூடாது. ஆனால் மற்ற நாள் நம்ம துடைக்கலாம். அப்படியே ரொம்ப பால் இல்லை ஏதாவது பொங்கி சிந்திட்டுனா ஏதாவது ஒரு ஈரத்துணி எடுத்து நம்ம உடனே துடைச்சி எடுத்துடலாம். ஆனால் வெள்ளி செவ்வாயில் ரொம்ப வாஷ் பண்ணக்கூடாது. இப்போ செவ்வாய்க்கிழமை அப்படின்னா திங்கக்கிழமை நம்ம அடுப்புங்கும் போது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படிங்கும்போது அது கசகசன்னு ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு முன்னாடி, நாளைக்கு செவ்வாய்க்கிழமைனா திங்கக்கிழமை ஈவினிங்கே நம்ம நைட்டு இல்லை ஈவினிங் அந்த டைமில் நம்ம துடைச்சி வச்சிடலாம். காலையில் எந்திரிச்சு நீங்கள் அடுப்பை பார்க்கும்போது மங்களகரமாக இருக்கணும். காலையிலேயே இப்போ அடுப்புக்கிட்ட போய் பார்க்கச்சில ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இரிட்டேட்டிங் ஃபீல் நமக்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அவ்வளோ பிரைட்டாக நம்ம அடுப்பை வச்சுக்கணும். அடுப்பை எப்போவுமே நீங்கள் சுத்தமாக வச்சுருங்க. அதுக்குன்னு எப்போவுமே நம்ம துடைச்சிட்டு இருக்க முடியாது. மேக்ஸிமம் காலையில் நம்ம சமைச்ச உடனே துடைக்கணும்னு அவசியம் கிடையாது. மதியம் நீங்கள் சமைச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா சமைச்சு முடித்த உடனே நீங்கள் துடைச்சிருங்க அடுப்பை. இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அடுப்பும் சுத்தமாக இருக்கும். உங்களுக்கு அடுத்த திருப்பி வேலை செய்யும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் இந்த விஷயத்தை எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு அடுப்பு சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த நேரம் மறுபடியும் வேலை செய்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு சிங்கு இது ரெண்டுமே எனக்கு சுத்தமாக இருக்கணும். அதே நேரத்தில் இது எதிர்மறையான எண்ணங்களை ரொம்ப ஈர்க்கும். அடுப்பு அசிங்கமாக இருக்கிறது, சிங்கில் அழுக்கு பாத்திரம் கிடக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம காய்கறிலாம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த குப்பெல்லாம் வச்சுருப்போம்ல, அதெல்லாம் கிடக்கிறது, அதெல்லாம் அப்படி கடந்தாலே அது பார்க்க நமக்கு டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். இப்படி ஒரு மாதிரி எதிர்மறையான எண்ணங்களை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டே இருக்கும். நீங்கள் உடனே ஒரு கூட ஒரு 5 மினிட்ஸ் வேணால் எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளோதான். உடனே அந்த கிச்சனை வேலையை முடிக்கிறீங்க, சமையல் வேலையை முடிக்கிறீங்கன்னா தொடர்ந்து கண்டினியூஸாக அந்த வேலையை முடிச்சுட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா அடுத்த தடவை நீங்கள் கிச்சனுக்குள்ளே வரும்போது கிச்சன் பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்துல நம்ம ஏதாவது சமைக்கணும் இல்லை ஏதாவது பண்ணணும், இல்லை திடீர்னு நம்ம வீட்டுக்கு தான் ஒருத்தவங்க வராங்கன்னு வைங்களேன், அப்போ நேராக அடுப்பங்கரைக்கு இது என்ன இப்படி கிடக்கு அந்த மாதிரி மென்டாலிட்டிலாம் அவங்க நம்ம வீட்டை நினைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சிங்கம் அடுப்பு ரொம்ப கிட்டையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சமைச்சிட்டு இருக்கும்போது பாத்திரம் கழுவாதீங்க. ஏன்னா அடுப்பில்
எந்த ஒரு தண்ணியுமே சிந்தக்கூடாது. சலன்னு இருக்கக்கூடாது. சலன்னு ஆகுனாலே பிரச்சனையாக தான் வந்துகிட்டே இருக்கும். நான் இருக்கிற வீட்டில் வந்து சிங்கும் அடுப்பு ரெண்டுமே ரொம்ப கிட்டையாக தான் இருக்கும். அதனால் நிறைய பாத்திரம் விளக்குனா எனக்கு தண்ணி பூரா அடுப்புக்கிட்ட போயிடும். அந்த மாதிரி ரொம்ப இஷ்யூஸ் வந்து எனக்கு வரும். அதனால நான் வந்து அடுப்பு வந்து சமைக்கும் போது நான் எந்த பாத்திரமும் கழுவ மாட்டேன். சமைச்சு முடிச்ச பிறகு கழுவுவேன், இல்லை கழுவிட்டு சமைப்பேன். இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து சிங்கில் வந்து கொஞ்சம் பாத்திரம் சேர நம்ம கழுவி வைக்கிறது நல்லது. அதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து எச்சி பாத்திரங்கள்லாம் ரொம்ப காய விடாமல் அது உடனே அந்த பாத்திரம்லாம் அங்கங்கே கிடக்கிறது, காப்பி குடித்த கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ட தட்டு எல்லாமே உடனே அப்புறப்படுத்திடும். உடனே நம்ம சிங்கில் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த சாப்பிட்ட அந்த எச்சில், அதுக்கப்புறம் அந்த டஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சுட்டு உடனே நம்ம தூக்கி வெளியே போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து சிங்கை வந்து எப்பவும் சுத்தமாக வச்சுருங்க. அதுவும் நைட்டு, மெயினாக நைட்டு சொல்கிறேன். நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி சிங்கில் வந்து எந்த ஒரு எச்சி பாத்திரமும் இருக்கக்கூடாது. இல்லத்தரசிகள் வந்து இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நைட்டு வந்து தூங்கின பிறகு நம்ம வீட்டை பார்க்குறதுக்கு வந்து தேவதைகள் தேவர்கள்லாம் வருவாங்க அப்படின்னு பெரியவங்களாம் சொல்கிறாங்க. அப்போ வரும்போது நேராக வந்து சிங்கு அடுப்பு. அதே நேரத்தில் வந்து நம்ம அடுப்பில் வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம சமைச்சு வச்ச பொருள் ஒரு சோறு பொங்கினது, இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சோண்டு பால் இல்லைன்னா சாப்பாடு இல்லை ஏதாவது ஒன்று நம்ம வச்சுட்டு தான் படுக்கணும். அடுப்பு வந்து வெறும் எம்டியாக எப்போவுமே இருக்கக்கூடாது. இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து சோத்துக்கு வந்து தண்ணி ஊற்றாமல் எப்போவுமே நம்ம படுக்கக்கூடாது. அதுவுமே நமக்கு ரொம்ப கஷ்டத்தை தான் தரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மளிகை சாமான்லாம் வச்சுருப்போம்ல, அதெல்லாம் வந்து திறந்து வைக்கக்கூடாது. நம்ம சமையல் யூஸ் பண்ணோன்னா உடனே மூடி வச்சிடணும். அது வந்து புளி, வத்தல், அதுக்கப்புறம் வந்து உப்பு, கல் உப்பு, இதெல்லாம் இந்த பொருள்லாம் வந்து நம்ம கிச்சனில் எப்போவுமே குறையவே கூடாது. அதுக்கப்புறம் நிறை கூட கண்டிப்பாக இருக்கணும். குடம்லாம் திறந்து கிடக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நம்ம மளிகை சாமான், பருப்பு ஐட்டங்கள், மசாலா ஐட்டங்கள் எதுவுமே திறந்து இருக்கக்கூடாது. எல்லாமே மூடி க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா மளிகை சாமானை வந்து தானிய லட்சுமி குடியிருப்பாங்க. அதனால அது எல்லாத்தையுமே நம்ம கவனமாக வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து அரிசி வந்து நம்ம என்ன சொல்கிறது, அரிசி வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்ம சாப்பிடாம உயிர் வாழ முடியாது. அரிசி தான் நம்ம வீட்டுக்கு பெரிய செல்வத்தை தரும். ஆனால் அது சில பேருக்குலாம் தெரியறதில்ல. அரிசி வந்து நம்ம எப்போவுமே நம்ம அடுப்புக்கு கீழே வந்து குனிஞ்சு எடுக்கிற மாதிரி தான் நம்ம அரிசியை கண்டிப்பாக வைக்கணும். ரொம்ப உயரத்தில் வந்து வைக்கவே கூடாது. அது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசி எடுக்கும்போது எப்போவுமே படியில் தான் எடுக்கணும். காப்படி, அரைப்படி, ஒரு படி உலக்கிருக்கோம்ல, அதில் தான் எடுக்கணும். எப்போவுமே அரிசியை வந்து ஃபுல்லாக நம்ம அப்படி குமிச்சிட்டு அதுக்கப்புறம் தட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும். ரொம்ப அப்படி வலிச்சு எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அரிசி தேவைப்படலை அப்படின்னா அரிசி வேணால் நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வெறும் உலக்கையை நீங்கள் வைக்கவே கூடாது. ஒரு வெறும் படி, அதில் கொஞ்சோண்டு 2 அரிசியை போட்டு தான் நம்ம வைக்கணும். இது வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. அதனால் நானும் எனக்கு தெரிஞ்ச டிப் வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்கக்கூடாதுல்ல, அதனால் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி கிச்சனை வந்து எப்பவும் பெர்ஃபெக்டாக வச்சுருங்க. எப்பவும் சுத்தமாக வச்சுருங்க. அப்புறம் வந்து நான்வெஜ்லாம் சமைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் உடனே அப்புறப்படுத்திடுங்க. உடனே தொடச்சிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நான்வெஜ் ஸ்மெல்லாம் ரொம்ப அடிக்குது அப்படின்னா சாம்பிராணி இல்லைன்னா ஊதுபத்தி இதெல்லாம் காமிச்சு விடுங்க. நல்லா வாசமாக இருக்கும். நான்லாம் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து பூஜை ரூமும் கிச்சன் ரெண்டுமே ஒரே ரூம் தான். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து கிச்சனில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் கிச்சனை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நான் இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் என் வீடியோ யாருமே பார்க்க மாட்டேன்றீங்க, லாங் வீடியோலாம். அதனால் ரொம்ப பேசி போர் அடித்து நிறைய இருக்குது. இவங்க என்னத்தை அப்படி சொல்லிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு போர் அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.